சாவி அவர்கள் எழுதின வழிப்போக்கன் குடும்ப நாவல். அதுதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பல பகுதிகளாக. இதுக்கு முந்தின 4 பகுதிகளோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையே நீங்க பார்த்துக்கலாம். அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 5, அத்தியாயம் 11. இந்தியாவின் கிழக்கு வாசலை யுத்த அபாயம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. குண்டு வீச்சுக்கு அஞ்சி சென்னை நகர மக்களில் பெரும் பகுதியினர் தங்கள் குடும்பத்துடன் சொந்த கிராமங்களுக்கும் சுற்றுப்புற பகுதிகளுக்கும் குடியேறி கொண்டிருந்தனர். அவர்களில் சுந்தரமும் ஒருவன். தான் குடியிருக்கும் வீட்டை காலி செய்துவிட்டு தன்னுடைய மனைவியையும் மகள் சாரதாவையும் பழையபடியே கிராமத்தில் கொண்டு விட்டுவிட முடிவு செய்தான் அவன். ஆனால் ஜப்பான்காரனுடைய குண்டுக்கு பயந்து அல்ல, வாழ வசதி இல்லாமல் வாழ்க்கை சக்கரம் சுழல மறுத்து விட்டதால் தான். ஏன் குண்டுக்கு பயந்துகிட்டா? என் தலைமீதே குண்டு விழுந்தாலும் பரவாயில்ல, நான் பட்டணத்தை விட்டு அசைய போறதில்ல என்றாள் காமு உறுதியாக. காமு, உன்னை ஊர்ல கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கும் இஷ்டம் இல்லதான். ஆனா சந்தர்ப்பம் இப்படி நமக்கு எதிரா சதி செய்யுதே. வீட்டை காலி செய்யறத தவிர வேறு வழியே இல்லையே என்றான் சுந்தர். என்னை ஊர்ல கொண்டு போய் தள்ளிட்டு நீங்க மட்டும் இங்க இருக்க போறீங்களா? அது முடியாது. யுத்த பயம் உங்களுக்கு மட்டும் இல்லையா என்ன? குண்டுக்கு அஞ்சி உன்னை ஊருக்கு அனுப்பல காமோ. உத்தியோகம் இல்லாததாலதான் நான் அனுப்புறேன். ஜப்பான் குண்டே தன் தலையில் விழுந்தது மாதிரி இருந்தது காமுவுக்கு. உத்தியோகம் இல்லையா? வள்ளுவர் ஆபீஸ் உத்தியோகம் என்னாச்சு? அதிர்ந்து போய் கேட்டால் காமு. அதை விட்டு 20 நாள் ஆகுது. சோமுவுக்கும் எனக்கும் கொஞ்சம் தகராறு. அவனுடைய சகவாசம் எனக்கு பிடிக்கல என்றான் சுந்தர். அவன் எப்படி இருந்துட்டு போறான், அதை பத்தி உங்களுக்கு என்னங்க? எந்த ஆபீஸுக்கு போனாலும் இப்படி ஏதாவது சண்டை பிடிச்சுக்கிட்டு வேலையை விடுறது உங்களுக்கு விளையாட்டா இருக்குல்ல? சம்பளமே கிடைக்காத இந்த வேலை போயிட்டுதேன்னு யாராவது வருத்தப்படுவாங்களா என்று திருப்பி கேட்டான் சுந்தர். என்ன வந்தாலும் சரிங்க, நான் ஊருக்கு போக போறதில்ல. அதுவும் இல்லாம அந்த கிராமத்து பீடுகள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதை விட இங்கேயே நான் செத்து மடிஞ்சு போறேன் என்றாள் காமு. உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது காமு. ஆனா என் நிலைமைய புரிஞ்சுக்கதான் உனக்கு சக்தி இல்ல. ஊரார் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எல்லாரையும் போல பட்டணத்தை காலி செஞ்சுட்டு வந்துட்டதா சொல்லு. சீக்கிரமே ஒரு வேலை தேடிக்கிட்டு உன்னை திரும்ப கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். அந்த காலம் எப்போ? நம்பிக்கை இன்றி உணர்ச்சி இன்றி நிராசையோடு ஒலித்தது காமுவின் குரல். ஏன் அவ்வளவு அவநம்பிக்கையோட பேசுற? காலம் இப்படியே போயிடாது காமு. நாளைங்கிற நம்பிக்கையில தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. தீபம் அணையிற போது திரியே தீந்து போச்சுன்னு நாம ஏன் எண்ணணும்? காற்றடிக்கிற போதோ அல்லது எண்ணெய் தீந்ததுனாலேயோ கூட விளக்கு அணையலாம்ல. ஆனா அணிஞ்சு போகிற விளக்கு மீண்டும் ஏற்றப்படுங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த பொறுப்பு விளக்கேத்தி வைக்கிறவனுடையது. நாளைக்கே நம்ம வாழ்க்கையிலயும் ஒளி வீசாம போகாது. இப்போதைக்கு என்ன தீந்துருச்சு, அவ்வளவுதான் என்று தத்துவம் பேசினான் சுந்தரம். கை குழந்தையோட வந்த, இப்ப அதையும் பறிகொடுத்துட்டு உங்களையும் பிரிஞ்சு எப்படியே கிராமத்துக்கு போவேன் என்று கூறும் போதே துக்கம் அவள் தொண்டையை அடைத்து கொண்டது. அவள் கண்களில் தேங்கிய துயரம் உதடுகளில் இறங்கி நெளிந்தது. காமுவின் வார்த்தைகள் சுந்தரத்தின் இதயத்தை பிளந்தன. மறுநாளே வீட்டு வாடகையை கொடுத்து கணக்கு தீர்த்துவிட்டு காமுவை அழைத்து கொண்டு போய் ஊரில் விட்டவன் அடுத்த நாள் பொழுது விடியும் முன்னரே பட்டணத்துக்கு கிளம்பி விட்டான். திரும்பி வந்தது முதல் சுந்தரின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தது. தனிமை என்னும் கொடுமையை அவனால் தாங்க முடியவில்லை. உலகமே தன்னை தனியாக ஒதுக்கிவிட்டு வேடிக்கை பார்ப்பது போல இருந்தது அவனுக்கு. பட்டணத்தில் வசிக்கும் அவ்வளவு பேரும் ஒன்றாக கூடி உல்லாசமாக வாழ்வது போலவும் தான் மட்டும் தனியாக பிரிந்து ஏகாங்கியாக இருப்பது போலவும் உணர்ந்தான். தனித்தனி மனிதர்களாக வந்து ஒன்றாக கூடி வாழ்வதுதான் நகர வாழ்க்கை என்பதை அவன் அறியவில்லை. இரவு நேரங்களில் அவன் மொட்டை மாடியில் படுத்த வண்ணம் ஆகாயத்தில் உள்ள நட்சத்திர கூட்டங்களை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான். நீல வானத்தில் கொத்து கொத்தாக பூத்து சிரிக்கும் அந்த வைர மலர்கள் சுந்தரத்தை நோக்கி தனிமை தனிமை என்று கண் சிமிட்டி கேலி செய்தன. காமு அவன் எதிரில் தோன்றி,
என்னையும் தனிமையாக்கிவிட்டு நீங்களும் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள் என்று கண்ணீர் உகுத்தாள். சுந்தரின் கண்களில் நீர் திரையிட்டது. காமு அதில் கரைந்தாள். அடுத்த கணமே சகுந்தலா தோன்றினாள். சுந்தர், நீ என்ன மறந்து விட்டாயல்லவா? ஆனால் உன்னை காண நான் டெல்லியில் இருந்து வந்திருக்கிறேன் பார். என் முகத்தை பார். ஆசையோடு உன் கையால் என் பின்னலை ஒரு தடவை பற்றி இழுக்க மாட்டாயா? அன்போடு என் கன்னத்தை தொட்டு பார்க்க மாட்டாயா? எங்கே உன் கைகளை இப்படி கொண்டு வா பார்க்கலாம். சுந்தரின் கைகளை பிடித்து தன் கன்னங்களில் வைத்துக் கொண்ட போது அவளுடைய அழகு தோற்றத்தை நிலவு வெள்ளம் கரைத்து கொண்டு போய்விட்டது. சரித்திர புகழ் வாய்ந்த 1942 ஆகஸ்ட் மாதம் 8 அன்று காந்தி மகாத்மா பிரிட்டிஷ்காரர்களை பார்த்து வெள்ளையனே வெளியேறு என்று குரல் கொடுத்ததும் இந்த தேசமே வீறு கொண்டு எழுந்ததல்லவா? மகாத்மாவின் அந்த குரல் தேசத்தின் சரித்திரத்தை மட்டும் மாற்றி அமைக்கவில்லை, சுந்தரத்தின் வாழ்வையும் அடியோடு மாற்றிவிட்டது. பெரும் மழை தொடங்குவதற்கு முன் வானத்தில் சீறி பாயும் இடியின் உருமலை போல் விடுதலை இயக்கம் தொடங்குவதற்கு 2 தினங்களுக்கு முன்பிருந்தே தேசத்தின் நாலா திசைகளிலும் புரட்சி கோஷங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன. காந்திஜியின் குரலில் இருந்தும் தெரித்த சுதந்திர ஆவேச பொறி சுந்தரத்தின் உள்ளத்தில் புகுந்து சிறிது சிறிதாக கனல் விட்டு கனிய தொடங்கிற்று. வெள்ளையனே வெளியேறு, மகாத்மா காந்திக்கு ஜே என்று ஓயாமல் அவன் இதயத்தில் ஏதோ ஒரு குரல் எதிரொலி செய்து கொண்டே இருந்தது. நேருஜி, பட்டேல் போன்ற மாபெரும் தலைவர்கள் எல்லாம் கைதாகி கொண்டிருக்கிறார்கள். பாரத தேசமே அல்லோலகல்லோலப்படுகிறது. குண்டாந்தடிக்கும் துப்பாக்கி முனைக்கும் இலக்காகும் ஆயிரக்கணக்கான தியாகிகள் தங்கள் இரத்தத்தை தாய்நாட்டின் விடுதலைக்காக இந்த புண்ணிய பூமியில் சிந்திக்கொண்டே வாழ்க மகாத்மா என்று வாழ்த்துகிறார்கள். தேச மக்களை பார்த்து மகாத்மாஜி சொன்னார், செய் அல்லது செத்து மடி என்று. உலகம் என்னை தனியாக ஒதுக்கிவிடவில்லை. அதோ மகாத்மாஜி என்னை அழைக்கிறார். தேசம் என்னை அழைக்கிறது. அவர்களோடு நானும் செல்கிறேன். என்னை விட்டுவிட்டா போக போகிறீர்கள்? அவன் இதயத்தில் புகுந்து கொண்டிருந்த காமு குரல் கொடுத்தாள். காமு, என்னை மன்னித்து விடு. ஒரு கடமையை மறந்துவிட்டு இன்னொரு கடமையை ஆற்றச் செல்கிறேன். இது குற்றம்தான். ஆயினும் சுதந்திர வெறி என் ரத்தத்தில் மேலோங்கி நிற்கிறது. எனக்கு விடை கொடு காமு. திரும்பி வந்து உன்னை அழைத்துக் கொள்கிறேன். அன்று இரவெல்லாம் அவன் தூங்கவில்லை. கண் விழித்து 20 சுவரொட்டிகளை எழுதி முடித்தான். அந்த சுவரொட்டிகளில் அவன் வரைந்திருந்தது என்ன தெரியுமா? தபால் ஆபீஸை கொளுத்துங்கள், தந்தி கம்பத்தை வெட்டுங்கள், தண்டவாளத்தை அகற்றுங்கள் என்ற வாசகங்கள் தான். எழுதி முடித்த சுவரொட்டிகளை தானே ரகசியமாக எடுத்துக்கொண்டு போய் இரவோடு இரவாக சுவர்களில் ஒட்டிவிட்டு எந்த நிமிஷமும் போலீசார் தன்னை வந்து கைது செய்து கொண்டு போவார்கள் என்று எதிர்பார்த்து தன் அறையிலேயே உட்கார்ந்திருந்தான். ஆனால் அவனை யாரும் தேடிக்கொண்டு வரவில்லை. இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்துவிட்டு பகிரங்கமாக நான் உட்கார்ந்திருக்கிறேன். என்னை கைது செய்ய யாருமே வரவில்லையே. இதற்குள்ளாகவே ஒருவேளை பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை காலி செய்துவிட்டு போய்விட்டதோ என்று எண்ணிய போது அவனுக்கு சிரிப்பு வந்தது. தானே நேரில் போய் குற்றத்தை போலீசிடம் கூறி தன்னை கைது செய்யும்படி கேட்டுக்கொள்ளலாமா என்று கூட ஒரு எண்ணம் தோன்றியது அவனுக்கு. ஆனால் ச்சே, அது சுத்த கோழைத்தனம் என்ற இன்னொரு எண்ணம் அதை அழித்தது. என்னை கைது செய்யவே மாட்டார்களா? அப்படியானால் வேறு என்னதான் செய்வது? ஆம், நானே ஒரு தபால் ஆபீஸை கொளுத்தினால் என்ன? அவ்வளவுதான். உடனே தன்னுடைய எண்ணத்தை செயலாக்கும் பொருட்டு வெளியே புறப்பட்டான் சுந்தர். அறையை பூட்டி சாவியை கொண்டு போய் ராயரிடம் கொடுத்துவிட்டு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்றான். இந்த கார்டை கொஞ்சம் தபால்ல சேர்த்தறியா என்று கூறி ஒரு கார்டை கொடுத்தார் ராயர். நான் தபால் ஆபீஸையே கொளுத்த போகிறேன். இவரோ அது தெரியாமல் கார்டை என்னிடமே கொடுத்து தபாலில் சேர்க்க சொல்லுகிறார் என்று நினைத்து தனக்குள்ளாகவே சிரித்துக் கொண்டான் சுந்தரம். அவனுடைய மனப்போராட்டங்கள் எல்லாம் தீர்ந்து வெகு லேசாகி விட்டிருந்த நேரம் அது. தெருக்கோடியில் இருந்த தபால் பெட்டியில் ராயர் கொடுத்த கடிதத்தை போஸ்ட் செய்துவிட்டு தபால் ஆபீஸுக்கு எதிரில் போய் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தான். குண்டுக்கு அஞ்சி சென்னை நகர மக்களில் பாதி பேருக்கு மேல் வெளியூர் போய் விட்டிருந்ததால்
தெருவில் ஆள் சந்தடி அதிகமில்லை. உணர்ச்சி மேலிட்டால் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது அவனுக்கு. சட்டை பைக்குள் தயாராக வைத்திருந்த தீப்பெட்டியை எடுத்து ஒரு குச்சியை கொளுத்தி தபால் பெட்டிக்குள் போட்டான். அடுத்த கணமே தபால் பெட்டிக்குள் புகையத் தொடங்கியது. இதை கவனித்துக் கொண்டிருந்த போஸ்ட் ஆபீஸ் சிப்பந்தி ஒருவர், ஐயோ தீ தீ என்று கூச்சலிட்டபடியே ஓடி வந்து சுந்தரத்தை பிடித்துக் கொண்டார். என்னை விடுங்கள், நான் ஓட மாட்டேன். போலீஸுக்கு போன் செய்து என்னை வந்து அழைத்து போகச் சொல்லுங்கள் என்றான் சுந்தரம் உறுதியாக. அடுத்த சில நிமிஷங்களுக்குள் அங்கே வந்த போலீசார் சுந்தரத்தை கைது செய்து லாரியில் ஏற்றிக்கொண்டு போனார்கள். வீரத்தின் பெருமை அவனுடைய உள்ளத்தை நிரப்பியது. ஆயிரம் தேச தொண்டர்களில் நானும் ஒருவன். வெளி உலகத்தில் சிறை வாழ்வு நடத்துவதை காட்டிலும் சிறைக்குள்ளே நான் நடத்தப் போகும் வாழ்வு எவ்வளவோ மேலாக இருக்கும் என்று எண்ணி மகிழ்ந்தான் சுந்தரம். ஹைதர் அலி காலத்தில் யானைகளை கட்டி வைப்பதற்காக எழுப்பப்பட்டிருந்த மாபெரும் கருங்கல் கட்டடங்களைத்தான் இன்று அலிபுரம் சிறைச்சாலை என்று அழைக்கிறார்கள். அந்த கட்டடங்களை சுற்றி வளைத்து வேலி கம்பிகள் போட்டு கைதிகள் தப்பி ஓடாமல் இருக்கும் பொருட்டு அவற்றோடு சில மின்சார கம்பிகளையும் இணைத்து வைத்திருந்தார்கள் சிறை அதிகாரிகள். பத்திரிகை செய்திகள் கொடுத்த உற்சாகத்தின் காரணமாக சிலர் சிறை கூடத்திலேயே புரட்சி நடத்த வேண்டும் என துடித்தார்கள். அவர்களில் MABLம் ஒருவர். அவர்தான் அந்த புரட்சி கோஷத்தையே சிறைக்குள் முதல் எழுப்பினார். ராக்காலத்தில் அவரும் இன்னும் சில பயங்கரவாதிகளும் சேர்ந்து இதர கைதிகளை கூட்டி வைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்தார்கள். சிறைக்குள்ளே நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் கூட்டத்தில் ஒருவர். இந்த சிறையில் இப்போது சுமார் 3000 பேர் கூடியுள்ளோம். இவ்வளவு பேரும் சேர்ந்து சிறை கம்பியை உடைத்துக் கொண்டு வெளியேறினால் நம்மை யார் தடுக்க முடியும் என்றார் அந்த MABL. வேலிக்கம்பியில் மின்சாரம் இருக்கிறதே, தொட்டால் செத்து போவோமே என்றார் ஒரு பயங்காளி. சிறை கதவை உடைத்துக் கொண்டு செல்வோம். தபால் ஆபீஸை கொளுத்தியவர்களுக்கு, தண்டவாளத்தை பெயர்த்தவர்களுக்கு, பாலத்தை உடைத்தவர்களுக்கு இந்த சிறைச்சாலையை உடைப்பது ஒரு பிரமாதமா என்று கேட்டார். உஸ், உறக்க பேசாதீர்கள். வார்டர்கள் விளக்கை வைத்துக் கொண்டு நம் பிளாக்கை சுற்றி சுற்றி ரோந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காதில் விழப்போகிறது என்றார் ஒருவர். நாம் பேசுவது அவ்வளவு தூரத்தில் உள்ள வார்டர்கள் காதில் விழாது என்றான் சுந்தரம். சுவர்களுக்கும் காது உண்டப்பனே. பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே என்று எச்சரித்தார் மற்றொருவர். சிறையை உடைத்துக் கொண்டு வெளியேறும் புரட்சி பற்றி 2 கட்சிகள் ஏற்பட்டன. ஆயினும் வெளியேறுவதை பற்றி நினைக்கும் போதே எல்லோருக்கும் உற்சாகம் பிறந்தது. எல்லோரையும் போல் சுந்தரமும் அந்த புரட்சி தினத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 12. அன்று திங்கட்கிழமை, விநாயகர் சதுர்த்தி தினம். கைதிகள் எல்லோரும் காலையில் கஞ்சியை குடித்துவிட்டு அவரவர்கள் இஷ்டம் போல வெட்ட வெளியில் சுற்றி கொண்டும் பேசிக்கொண்டும் படித்துக் கொண்டும் இருந்தார்கள். போன விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டுல கொழுக்கட்டை சாப்பிட்டேன், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வெறும் கஞ்சிதான் என்றார் MABL. சுந்தரம் சிரித்தான். மணி 7:30 இருக்கும். திடீரென்று சிறைச்சாலைக்குள் நாலா திசையிலும் விசில் ஒலி பயங்கரமாக கேட்டது. நீல தொப்பி அணிந்த வார்டர்கள் யமகங்கரர்களைப் போல கையில் குண்டாந்தடியுடன் ஓடி ஓடி கைதிகளை விரட்டி கொண்டிருந்தார்கள். சிறையை சுற்றிலும் ரிசர்வ் போலீசார் கையில் துப்பாக்கி சகிதம் அணிவகுத்து நின்று கொண்டிருந்தார்கள். ஐயோ ஐயோ என்ற அலறலும் ஓடு ஓடு என்ற கூக்குரலும் விசில் ஊதலும் சேர்ந்து சிறை முழுவதும் யமலோகமாக மாறி காட்சி கொடுத்தது. கைதிகள் தங்கள் தங்கள் பிளாக்குகளை நோக்கி ஓடி மூளைக்கு மூளை பதுங்கினார்கள். வார்டர்கள் அவர்களை மாடுகளை அடிப்பது போல அடித்தார்கள், நொறுக்கினார்கள், நைய புடைத்தார்கள். சிறையையா உடைத்துக்கிட்டு ஓட போறீங்க, உங்க மண்டைய உடைக்கிறோம் பாருங்க என்று கூறிக்கொண்டே ஒவ்வொரு கைதியின் மண்டையிலும் ஓங்கி அடித்தார்கள். இந்த பயங்கரம் 1/2 மணி நேரம் நீடித்தது. மீண்டும் விசில் சத்தம். அத்துடன் லத்தி சார்ஜ் நிறுத்தப்பட்டது. குண்டாந்தடியின் அடிக்கு தப்பாத கைதிகளே இல்லை. சுந்தரம் மூர்ச்சித்து கீழே விழுந்து கிடந்தான். வலக்கையிலும் மண்டையிலும் பலமாக அடிபட்டு ரத்தம் பெருகிக் கொண்டிருந்தது. இந்த கோர தாண்டவத்தின் விளைவாக சிறை முழுவதுமே இரத்த காடாக மாறிவிட்டது.
கை, கால், கண், காது, மூக்கு போன்ற அவயங்களை இழந்து முனகிக் கொண்டிருந்த கைதிகளை ஸ்ட்ரெச்சரில் போட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள். ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்த சுந்தரத்துக்கு சுய நினைவு வந்தபோது தன்னுடைய மண்டையிலும் வலது கையிலும் பலமாக கட்டு போட்டிருப்பதை கண்டான். கையை தூக்கவே முடியவில்லை. மண்டையில் தையல் போடப்பட்டிருந்தது. கையிலும் மண்டையிலும் வலி தாங்கவில்லை அவனுக்கு. ஐயோ, நான் பிழைப்பேனா? காமு, உன்னை கண்ணால் காண்பேனா என்று அவன் வாய் முணுமுணுத்தது. துக்கத்தை கண்ணீராக வடித்துக் கொண்டிருந்தன அவன் கண்கள். வலது பக்கத்து கட்டிலில் படுத்திருந்தார் MA BL. அவருக்கும் காலில் பலத்த அடி. உங்களுக்கு பலத்த அடியோ என்று அவரை பார்த்து கேட்டான் சுந்தரம். ஆமா, கால்ல தான் பலமான அடி. அது சரியாயிடும். முதுகுல பட்ட அடி இன்னமும் வலிச்சுக்கிட்டு இருக்கு. கொழுக்கட்டைக்கு ஆசைப்பட்டேன் இல்லையா, அது முதுகுல கிடைச்சிருச்சு எனக்கு. முதுகுல விழுந்த அடி அப்படியே கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போயிடுச்சு என்றார் அவர் வேதனையுடன். சுந்தரத்தின் இடது பக்கத்து கட்டிலே ஒரு கிரிமினல் கைதி படுத்திருந்தான். அவன் ஒரு குறவன். சுந்தரத்தை பார்த்து அவன், சாமிக்கு எந்த ஊரு என்று விசாரித்தான். பட்டணம். என்ன வேலை செய்யறீங்க? படம் எழுதுறது. அடப்பாவமே, உங்க வலது கைய ஒடிச்சிட்டாங்களே இந்த படுபாவிங்க, இனிமே எப்படி படம் எழுத போறீங்க? வயிற்றெரிச்சலோடு கூறினான் அந்த குறவன். குறவன் நினைவுபடுத்திய பிறகுதான் சுந்தரத்துக்கு தன் வலது கையை பற்றிய கவலை ஏற்பட்டது. சாமிக்கு குழந்தை குட்டிங்க இருக்குதா என்று கேட்டான் குறவன். ஒரு பெண் குழந்தை இருக்குது என்றான் சுந்தரம். எனக்கு கூட ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. இப்ப என் பொஞ்சாதியும் அந்த குழந்தையும் என்ன கஷ்டப்படுறாங்களோ என்று கண்ணீர் பெருக்கினான் குறவன். உனக்கு என்ன தொழில் என்று அவனை பார்த்து கேட்டான் சுந்தரம். திருட்டு தொழில் தானுங்க சாமி. இந்த வயிற்று வலியிலிருந்து நான் பொழைக்க மாட்டேனுங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல சாமி, நீங்க கவலைப்படாதீங்க. என்னமோ உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு பரிதாபமா இருக்கு என்று கூறிய குறவன் மெதுவாக எழுந்து சுந்தரத்தின் படுக்கை அருகில் வந்து அவன் காதோடு ரகசியமாக சொன்னான். சாமி, 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். அத நீங்களே எடுத்துக்குங்க. சத்தியமா சொல்றேன் சாமி, சந்தேகப்படாதீங்க என்றான். சுந்தரம், இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. ஜெயிலர் கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு என்று கூப்பிட்டார் வார்டர். அந்த வார்த்தைகளை கேட்டதும் MA BLின் கண்கள் கலங்கிவிட்டன. சுந்தரம், உங்களை பிரியறதுக்கே கஷ்டமா இருக்கு, ஆனாலும் பிரிய வேண்டியிருக்கு என்று கூறிய போது சிறு குழந்தை போல அழுதே விட்டார் அவர். சாமி, ஜெயில இருந்து போனதும் என்ன மறந்துடு விடுவியா என்று கேட்டான் குறவன். மறக்க மாட்டேன்பா. உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா என்று திருப்பி கேட்டான் சுந்தரம். அதுக்கில்ல சாமி, ஜெயில் சிநேகிதம் ரயில் சிநேகிதன்னு சொல்லுவாங்களே, யார மறந்தாலும் உன்னை நான் மறக்க முடியுமா என்றான் சுந்தரம். சுந்தரம் கண் கலங்கியபடியே அவர்களிடம் விடைபெற்று கொண்டான். 10.5 மாத காலம் அவர்களிடம் அன்போடு பாசத்தோடு வாஞ்சையோடு பழகிவிட்ட பிறகு அவர்களை பிரிந்து செல்வது என்பது அவ்வளவு எளிய காரியம் அல்லவே. சிறைச்சாலைக்குள் முதல் புகும்போது அவனுக்கு ஏதோ ஒரு புதிய உலகத்திற்குள் புகுவது போல் இருந்தது. இப்போது அவன் சிறையில் இருந்து விடுதலையாகி வெளியே காலெடுத்து வைத்ததும் அந்த புதிய உலகம் அவனுக்காக வெளியே காத்திருப்பது போல் தோன்றியது. ராயல் சீமை வெயில் நெருப்பை வாரி வீசிக்கொண்டிருந்தது. மண்டை வெடிக்கும் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாது புகைவண்டி நிலையத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தான் சுந்தரம். உள்ளத்தில் ஏதேதோ உணர்ச்சிகள், எண்ணங்கள் எல்லாம் அலை மோதின. நாளைக்கே மாங்குடி போய்விடலாம், காமோயும் நாளைக்கே போய் பார்த்தரலாம். அவ கொஞ்சம் எதிர்பாராத சமயத்துல எதிரில போய் நின்னதும் அவ வியப்பினால் விக்கித்து போவாள்ல. இதை எண்ணும் போதே சுந்தரத்தின் உள்ளத்தில் ஒரு இன்ப சிலிர்ப்பு உண்டாயிற்று. அப்புறம் ஒரு நாள் கிராமத்துல தங்கிட்டு மறுநாளே குறவன் கூறிய அந்த காட்டுக்கு போய் அவன் மறைச்சு வச்சிருந்த நகைப்பெட்டியை தேடி எடுக்கணும். அந்த திருட்டு சொத்தில் ஒரு காலனாவும் தொடக்கூடாது. பாவம், சொத்தை பறிகொடுத்தவர்கள் எவ்வளவு வயிறு எரிகிறார்களோ. சுந்தரத்திற்கு இன்னொரு எண்ணமும் உண்டாயிற்று. அந்த நகைகளை அப்படியே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்து விட்டால் என்ன? அப்படியானால் குறவனுக்கு கொடுத்த வாக்குறுதி, அவன் குடும்பத்துக்கு உதவி செய்வதாக கூறிய உறுதிமொழி? கூடாது கூடாது,
குறவனை ஏமாற்றக்கூடாது. அவன் குடும்பத்தை தவிக்க விடுவது நம்பிக்கை துரோகம். அது மகா பாவம். அவனுடைய மனைவியும் குழந்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ. என் குடும்பத்தை மறந்துவிட்டு குறவனின் குடும்பத்தை பற்றி நான் கவலைப்படுகிறேன் என்று நினைத்தபடியே சிரித்துக் கொண்டான் சுந்தரம். மறுநாள் மாலை மாங்குடியை நெருங்க நெருங்க சுந்தரத்தின் உள்ளத்தில் ஒருவித பரபரப்பும் விவரிக்க முடியாத உணர்ச்சிகளும் குறுகுறுத்தன. காமுவை காணப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் அவன் இதயம் துள்ளியது. வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தபோது, பாட்டி பாட்டி, அப்பா வந்துட்டார் என்று சுந்தரத்தின் மகள் சாரதா குரல் கொடுத்தாள். சாரதாவை கண்டதும் காமுவும் ஒருவேளை இங்கேதான் இருக்கிறாளோ என்று சந்தேகித்தான் சுந்தரம். பெற்ற தாய் பதறிக்கொண்டு ஓடி வந்தாள். வாடா சுந்தரம், உன்னை உயிரோடு திரும்ப பாப்போமான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என் வயிற்றுல பாலை வாத்தடா என்று கண்ணீர் துளிக்க கூறினாள் அம்மா. காமு எங்கம்மா என்று ஆவல் நிறைந்த கண்களோடு விசாரித்தான் சுந்தரம். அவன் அப்படி கேட்டதுமே பார்வதி அம்மாளின் முகம் வாடிவிட்டது. ஏமா ஒன்னு சொல்லாம நிக்கிற? துடித்தான் சுந்தரம். 6 மாசமா அவ ஆஸ்பத்திரியில் இருக்காடா. டிபியா, உன்னை பிரிந்த துக்கமே அவளை படுக்கையில போட்டுருச்சு என்று வேதனையோடு கூறினாள் அவன் தாய். டிபியா? ஆஸ்பத்திரியில் இருக்காளா? எந்த ஆஸ்பத்திரியிலம்மா? அதிர்ச்சியில் ஒரு கணம் சுந்தரத்தின் இதயமே நின்றுவிடும் போல இருந்தது. பெருந்துறையில இருக்கா. அடையாளமே தெரியாதபடி துரும்பா இழைச்சு போயிருக்கா. நான் கூட போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அவளோட அப்பாவும் இப்ப அந்த ஊர்ல தான் இருக்காங்க. உன்னை பார்க்கணுங்கிறதுக்காகவே அவ உயிரை தன்னோட கையில புடிச்சுக்கிட்டு இருக்கா. பொழைச்சா பொன ஜென்மந்தான் என்றாள் அவன் தாய். சுந்தரம் தன் தலையை இரு கைகளாலும் கெட்டியாக பிடித்து கொண்டு இடிந்து போய் அப்படியே சிலையாக கீழே உட்கார்ந்து விட்டான். காமு, என்னால் அல்லவா உனக்கு இத்தனை துன்பங்களும்? கேவி அழுது விட்டான் அவன். சுந்தரம், நாளைக்கே நீ புறப்பட்டு போப்பா. உன்னை பார்த்தாலாவது ஒருவேளை அவ உடம்பு குணமடையலாம் என்றாள் பார்வதி அம்மாள். அவனுக்கு முதல்ல காஃபியை கொண்டு வந்து கொடு, அப்புறம் மத்த சங்கதிகளை பேசிக்கலாம் என்று மனைவியை கடிந்து கொண்ட கங்காதர ஐயர், ஏண்டாப்பா, ஒரு கார்டு கூட போடக்கூடாதா எனக்கு? சொல்லாம கொள்ளாம ஜெயிலுக்கு போயிட்டியே. பெத்த வயிறு எவ்வளவு வேதனைப்பட்டது தெரியுமா? சரி, அது போகட்டும். இந்த மட்டுல நல்லபடியா திரும்பி வந்தியே, அதுவே போதும் போ. இத்தனை காலமும் ஷர்மாதான் எங்களை எல்லாம் காப்பாத்தினாரு. அவரோட உதவி இல்லைன்னா நாங்க தத்தளிச்சு போயிருப்போம் என்றார் கங்காதர ஐயர் வருத்தத்துடன். நன்றி உணர்ச்சியுடன் ஷர்மாவை நினைத்து கண்ணீர் விட்டான் சுந்தரம். நம்ம குடும்பத்தோட தெய்வம் அவருப்பா. இப்ப ஷர்மா எங்க இருக்காருப்பா? டெல்லியில இருக்கிறதா கேள்வி. ஆற்காட்டு மண்டியிலிருந்து எனக்கு அரிசியும் பணமும் மாசம் தவறாம வந்துகிட்டு இருக்கு என்றார் கங்காதர ஐயர். அன்று இரவு சுந்தரத்திற்கு தூக்கம் பிடிக்கவில்லை. காமு காமு என்று இரவெல்லாம் வாய் பிதற்றிக் கொண்டே படுத்திருந்தான். பொழுது எப்போ விடிய போகிறது என்று காத்திருந்தவன் காலையில் 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு விட்டு கிளம்பி விட்டான் அங்கிருந்து. பெருந்துறை போவதற்கு ராத்திரி தான் ரயில். எனவே பஸ் ஏறி முதலில் நேராக சித்தூருக்கு போய் சேர்ந்தான். சித்தூர் காட்டில் குறவன் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அந்த நகைப்பெட்டியை தோண்டி எடுத்தான். சிறிய தகர பெட்டிதான். திறந்து பார்த்தபோது என்ன விந்தை! தங்க ஒட்டியானம், வைர அட்டிகை, வங்கி, வளையல்கள், இன்னும் என்னென்னவோ அதற்குள் இருந்தன. அவற்றின் மதிப்பு 10,000க்கு குறைவாக இருக்காது. இவ்வளவும் யாருடைய நகைகளோ? எந்த வீட்டில் கொள்ளை அடித்தானோ? அந்த திருட்டு சொத்தை விவரமாக ஆராய்ந்து பார்ப்பதற்கே சுந்தரத்திற்கு உள்ளம் கூசியது. அந்த பெட்டியை ஒரு துணியில் வைத்து மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்தான். நானும் இப்போது ஒரு திருடன் தானே. இந்த திருட்டு நகைகளை யாருக்கும் தெரியாமல் எடுத்து போவது பெரும் திருட்டு குற்றம்தானே என்று எண்ணிக்கொண்டான் சுந்தரம். பின்னால் பஸ் வரும் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். வேலூர் போகும் பஸ் வேகமாக வந்து கொண்டிருந்தது. அந்த பஸ்ஸை நிறுத்தி அதில் ஏறிக்கொண்டான். வேலூருக்கு போய் அங்கிருந்து காட்பாடி ஸ்டேஷனை அடைவதற்குள் மணி 7க்கு மேல் ஆகிவிடவே அதற்குள் நன்கு இருட்டிவிட்டது. ஸ்டேஷனிலேயே சாப்பிட்டு விட்டு இரவு 3 மணிக்கு வரும் ரயிலில் பெருந்துறைக்கு போவது என்று முடிவு செய்து கொண்டான். அந்த பெட்டி அவனுக்கு பெரும் பாரமாக இருந்தது. அதை கையில் வைத்துக் கொண்டு இருப்பதற்கே அவனுக்கு பிடிக்கவில்லை.
பிளாட்பாரத்தில் அதிக சந்தடி இல்லை. ரயில்வே போலீசார் இருவர் தொப்பியை கழற்றி பெஞ்சு மீது வைத்துவிட்டு அங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்டதும் சுந்தரத்தின் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டது. அவர்கள் இருந்த பக்கமே திரும்பி பார்க்காமல் பிளாட்பாரத்தின் மற்றொரு கோடிக்கு போய் அங்கிருந்த பெஞ்சு மீது உட்கார்ந்து கொண்டான். இந்த சமயம் சற்று தொலைவில் கையில் கூஜாவுடன் யாரோ ஒரு பெண் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். யார் அவள்? கண்ணை பறிக்கும் அவளுடைய அழகை கண்டபோது, ஆஹா, என்ன அழகு என்று தனக்குள்ளாகவே வியந்து கொண்டான் சுந்தரம். அவள் சுந்தரத்தையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். முன்பின் தெரியாதவள் தன்னை ஏன் அப்படி பார்க்கிறாள் என்று யோசித்தான் சுந்தரம். இதற்குள் அவள் சுந்தரத்தின் அருகிலேயே நெருங்கி வந்துவிட்டாள். சுந்தர்! அவள் கண்கள் வியப்பினால் மலர்ந்தன, உதடுகள் முறுவலித்தன, கன்னங்களில் குழி விழுந்தன. யாரு? சகுந்தலாவா? அடையாளமே தெரியாம மாறி போயிருக்காளே! அவளையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன தெரியலையா என்று மெதுவாக கேட்டாள் சகுந்தலா. நீயா? நீ இங்க எங்க வந்த? டெல்லியில் இருக்கிறதாகல்லவா கேள்விப்பட்டேன். அவள் பதில் கூறவில்லை. கண்களில் இருந்து பெருகிய கண்ணீரை துடைத்துக் கொண்டவளாய், என்னுடைய விதி என்றாள். ஏன் அலறை சகுந்தலா? ஏதோ மாதிரி இருக்கியே, உனக்கு என்ன? உன்னுடைய கணவர் சாம்பசிவ எங்க? பல கேள்விகளை கேட்டான். பதில் கூறவில்லை அவள். சகுந்தலா, என்கிட்ட சொல்ல மாட்டியா? பொங்கிய துக்கத்தை அடக்கிக் கொண்டு பேச முற்பட்டாள் சகுந்தலா. வார்த்தைகள் துக்கத்தில் மூழ்கி வெளிவந்தன. அவர் இறந்து போய் 9 மாசம் ஆகுது. தாத்தா வேலூர் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கார். 1 மாதமா அவருக்கு டைபாய்டு ஜுரம். நான் அவரை தான் பார்த்துட்டு வரேன். சுந்தர், உங்களை பிரிஞ்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே சீர்குலைஞ்சு போச்சு. சோதனைக்கு மேல சோதனையா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் தாத்தாவும் ஆற்காட்டுக்கே திரும்பி வந்துட்டோம். நான் தான் இந்த 1 மாதமா வேலூருக்கும் ஆற்காட்டுக்கும் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். வாங்க சுந்தர், மேல ரிட்டையரிங் ரூம்ல தான் தங்கி இருக்கேன். உங்களோட எவ்வளவோ பேசணும், வாங்க போலாம் என்று அவனை அழைத்தாள் அவள். சுந்தர் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு அவள் பின்னோடு நடந்தான். ஆமா, நீங்க எப்போ சிறையிலிருந்து வந்தீங்க? தாமு சௌக்கியமா இருக்காளா என்று கேட்டாள் சகுந்தலா. அவளுக்கு டிபி சகுந்தலா, பெருந்தூர் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கா. அவளை பார்க்க தான் நான் போய்கிட்டு இருக்கேன். சிறையில் இருந்து வந்தது முதல் இன்னும் ஒரு நல்ல செய்தியை கூட நான் கேள்விப்படல. இதையெல்லாம் பார்க்கிற போது சிறையில் இருந்து ஏன் வந்தோம்னு கூட எனக்கு தோணுது என்று வருத்தப்பட்டான். சகுந்தலா அந்த அறையை திறந்து, உள்ள வாங்க, இன்னைக்கு நீங்களும் இங்கே தங்கிக்கலாம். உங்களை பார்த்தது எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? என்னுடைய துன்பங்கள் எல்லாமே தீர்ந்து போன மாதிரி இருக்கு. அவள் பெருமூச்சு விட்டாள். சாம்பசிவத்தின் முடிவை என்னால நம்பவே முடியலையே. அவருக்கு என்ன உடம்புக்கு என்று கேட்டான். திடீர்னு ஒரு நாள் ஒரு மாதிரி வலி ஏற்பட்டு உடம்ப கோணலா இழுத்து தூக்கி தூக்கி போட்டுது. எத்தனையோ டாக்டர்களை கூட்டிட்டு வந்து காட்டினோம், எவ்வளவோ வைத்தியம் செஞ்சோம். ஆனா ஒண்ணுமே பயனில்லாம போயிடுச்சு. யமன் அவர் வாழ்வை முடிச்சுக்கிட்டு போயிட்டான். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்ப தாத்தா உயிரோடு பொழைச்சு எந்திருக்கணுமேனு தான் எனக்கு ஒரே கவலையா இருக்கு சுந்தர். நான் ரொம்ப துரதிர்ஷ்டசாலி. இல்லைன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன் இல்லையா? நீண்ட பெருமூச்சு விட்டாள் அவள். சுந்தரின் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. சகுந்தலாவின் அழகு அவனை கவர்ந்து வசீகரித்தது. அவள் இவ்வளவு அழகாக சௌந்தரிய தேவதையாக மாறி போயிருப்பாள் என்று அவன் எண்ணவே இல்லை. என்று பெருமூச்செறிந்தான் அவன். சுந்தர், இதோ ஒரு நொடியில முகத்தை கழுவிக்கிட்டு வந்துடுறேன் என்று கூறிய சகுந்தலா கையில் ஒரு டவலையும் சோப்பு பெட்டியையும் எடுத்துக்கொண்டு ஸ்நான அறைக்குள் சென்றாள். சுந்தர், இது என்ன பாத்தீங்களா என்று லேசாக புன்னகை பூத்தபடியே தன் கையில் இருந்த சோப்பு பெட்டியை காட்டி கேட்டாள் அவள். நான் ஆற்காட்டுல மறந்து வச்சுட்டு போன சோப்பு பெட்டி சகுந்தலா, எனக்கு ஞாபகம் இருக்கு என்றான் அவன். அவள் புன்முறுவல் பூத்தாள். 2 நிமிடங்களில் அவள் திரும்பி வந்தாள். பொட்டில்லாத அவள் முகம் சோப்பு போட்டு துல்லியமாக கழுவப்பட்டிருந்தது. களங்கமற்ற முழுமதி போல் மாசற்று ஒளிர்ந்தது அந்த முகம். சுந்தரம் தடுமாறினான். சுந்தர், இது என்ன மூட்டை என்று கேட்டாள் சகுந்தலா. இதில் ஒரு பெரிய கதை அடங்கி இருக்கிறது சகுந்தலா.
என்று சொல்லிக்கொண்டே அந்த மூட்டையை அவிழ்த்தான் அவன். இந்த பெட்டிக்குள்ள 10,000 ரூபாய் மதிப்புள்ள நகைகள் இருக்கு. அவ்வளவும் திருட்டு சொத்து. ஜெயில்ல குறவன்னு ஒருத்தன் எனக்கு அறிமுகமானான். என்ன இதை எடுத்துக்க சொல்லி அவன் தான் சொல்லி அனுப்புனான். அவன் குடும்பத்தை நான் காப்பாத்தணுமா. அவன் சொன்னபடியே போய் தேடினப்போ இது சித்தூர் காட்டுல அகப்பட்டுச்சு. இதோ பாரு என்று சொல்லிக்கொண்டே பெட்டியை திறந்து அதில் இருந்த நகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து வெளியே வைத்தான் சுந்தரம். சகுந்தலா அந்த நகைகளை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். பெட்டிக்கு அடியில் இருந்த 2 தாளிகளை வெளியே எடுத்த சுந்தரம், என்ன அப்படி பாக்குற சகுந்தலா? இதோ பாத்தியா? பாவம், எந்த மகராசியோட கழுத்துல இருந்ததோ இது, யாரு கட்டின தாலியோ என்று சொல்லிக்கொண்டே சகுந்தலாவிடம் அவற்றை கொடுத்தான். அவள் கைகள் நடுங்கின. சகுந்தலா, உன் கைகள் ஏன் இப்படி நடுங்குது என்று கேட்டான் சுந்தரம். சுந்தர், இது என்னுடைய தாலி, இந்த நகை பெட்டியும் என்னோடதுதான் என்றாள் சகுந்தலா. என்ன, உன்னுடையதா? பிரமித்து நின்றான் சுந்தரம். அப்படின்னா அந்த குறவன் உன் வீட்டில இருந்துதான் கொள்ளையடிச்சுக்கிட்டு போனானா? என்னால நம்பவே முடியலையே சகுந்தலா. உன்னுடைய கணவர் இறந்து விட்டார், ஷர்மா ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கார், இந்த நகைகள் உன்னுடையவை, இவ்வளவும் எனக்கு கனவாகவே தோணுது என்றான் சுந்தர். எனக்கும் தான் சுந்தர், இழந்துவிட்ட நகைகளையும் தங்களையும் ஒருங்கே காணும்போது என்னாலும் நம்ப முடியவில்லைதான். தங்களை இங்கே சந்தித்ததில் நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன் தெரியுமா? சுந்தர், நாம் இருவரும் சிறு வயதில் இன்பமாக கூடி வாழ்ந்ததை எல்லாம் மறந்து விட்டீர்களா? ஆற்காட்டில் ஒரு நாள் நான் தங்கள் அறைக்கு வந்திருந்த போது விளக்கை அணைத்துவிட்டு என்னை பயமுறுத்தினீர்களே, அது நினைவிருக்கிறதா உங்களுக்கு? ஆவல் நிறைந்த விழிகளால் அவனை விழுங்கி விடுவது போல பார்த்தாள் அவள். பசுந்தளிர் மீது நிலவு கொஞ்சுவது போன்ற புன்முறுவல் சகுந்தலாவின் இதழ்களில் நெளிந்து கன்னங்களில் சுளித்து குமிழிட்டன. சலனமற்ற நீர்ப்பரப்பில் ஒரு சிறு கல்லை எறிந்ததும் சிறு வட்டங்கள் தோன்றி அவை பெரிய பெரிய வட்டங்களாக மாறி நீர்ப்பரப்பு முழுவதையுமே அழைத்து விடுகிறதல்லவா? சகுந்தலாவின் வார்த்தைகள் சுந்தரின் இதயத்தை கலைக்கத் தொடங்கின. எங்கேயோ பலமாக மழை பெய்து கொண்டிருந்தது. அதை உணர்த்துவது போல் ஜன்னல் வழியாக வீசிய சில் என்ற மழை காற்று சுந்தரையும் சகுந்தலாவையும் மெய்சிலிர்க்கச் செய்தது. விதி நம் இருவரையும் பிரித்துவிட்டு வேடிக்கை பார்க்கிறது சுந்தர் என்றாள் சகுந்தலா. நீ என்ன சொல்கிறாய் சகுந்தலா? திருப்பி கேட்டான் அவன். தங்களை என்னால் மறக்கவே முடியவில்லை சுந்தர். என்னை மறந்துவிட்டுதானே வேறொருவனை மணந்து கொண்டாய்? இந்த வார்த்தைகள் அவள் இதயத்தில் சுருக்கென பாய்ந்தன. சுந்தர், உங்கள் வார்த்தைகளால் என் இதயத்தை தாக்காதீர்கள். அதை காட்டிலும் உங்கள் கைகளால் என்னை கொன்று விடுங்கள். மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு செத்து போகிறேன். தாத்தாவின் விருப்பத்துக்கு மாறாக நான் என்ன செய்ய முடியும்? இப்போது அவர் எவ்வளவு வருத்தப்படுகிறார் தெரியுமா? ஜுரமாக படுத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட அவர் உங்கள் பெயரை சொல்லி சொல்லி மாய்ந்து போகிறார். ஜாதகத்தை நம்பி மோசம் போயிட்டனே, சுந்தரை ஏமாத்திட்டேனேன்னு சொல்லி சொல்லி துக்கப்படுகிறார். ஜாதகப்படி உங்களுக்கு ஆயுள் குறைவு என்று நம்பிக்கொண்டு என்னை வேறொருவருக்கு கொடுத்தார். தாத்தா விதியை மாற்றி அமைக்க முடிவு செய்தார். ஆனால் விதி அவரை ஏமாற்றி விட்டது. நீண்ட காலம் வாழ்வார் என்று நம்பிய ஒருவருக்கு என்னை கொடுத்து என் வாழ்வை இன்பமயமாக்க எண்ணினார் அவர். ஆனால் ஜாதகம் பொய்த்து விட்டது. என் கணவர் என்னை அனாதையாக்கி விட்டு போய்விட்டார். என் வாழ்வு துன்பமயமாகி விட்டது. விதி இப்போது உங்கள் உருவத்தில் என்னையும் தாத்தாவையும் கண்டு கெக்களிக்கிறது என்றாள் சகுந்தலா. சகுந்தலாவின் கண்களில் நீர் திரையிட்டது. சுந்தரம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் அவள் சொல்வதை. மீண்டும் அறைக்குள் பாய்ந்து வந்த குளிர்காற்று அவர்கள் இருவரையும் தழுவிக்கொண்டு சென்றது. காற்றின் வேகத்தில் ஜன்னல் கதவுகள் படபடவென்று ஆடின. சகுந்தலாவின் நிலை கண்டு சுந்தரின் உள்ளம் வேதனைப்பட்டது. இளம் வயதில் அவளுக்கு நேர்ந்துவிட்ட சோதனையை நினைத்து அவன் மிகவும் வருந்தினான். மொட்டும் மலருமாக இருக்கும் பருவத்திலேயே அவள் கணவனை இழந்து வாழ்வின் இன்பத்தை பருக கொடுத்து வைக்காத கைம்பெண்ணாகி விட்டாளே என்று பரிதாபப்பட்டான். மலருக்கு இன்பம் தர, அதன் நறுமணத்தை நுகர, அதன் தேன் சுவையை பருக அங்கு வந்த வண்டை சூறாவளி காற்று கொண்டு போய் விட்டது.
மலர்ந்தும் மலராமலும் உள்ள மொட்டு கசங்கி கீழே விழுந்து கிடக்கிறது. சகுந்தலாவின் நிலை அவனுக்கு அப்படித்தான் பட்டது. சுந்தரத்தையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றாள் சகுந்தலா. அவள் வாய் திறந்து பேச முடியாத வார்த்தைகளை எல்லாம் அவள் விழிகள் சொல்லிக் கொண்டிருந்தன. இச்சமயம் மல்லிகைப்பூ என்று கூவிக்கொண்டே வந்த கிழவி ஒருத்தி சகுந்தலாவின் அறைக்குள் எட்டி பார்த்தாள். சகுந்தலாவை பார்த்து, மல்லிகைப்பூ வேணுமாமா, நல்ல வாசனையா இருக்கு என்று கேட்டாள் அக்கிழவி. சகுந்தலா பதில் கூறாமல் தன்னுடைய சோகம் தோய்ந்த விழிகளால் அவளை திரும்பி பார்த்தாள். அந்த கிழவி சகுந்தலாவின் தோற்றத்தை பார்த்து புரிந்து கொண்டவள் போல, பாவம் சின்ன வயசு பொண்ணு என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து போய்விட்டாள். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.